ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம். குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு புத்தாண்டு பலன்கள், கன்னிராசிக்கு புத்தாண்டு பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை சொல்ல போகிறேன். குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை அஷ்டமி திதியில் சுபம் யோகத்தில் பாலவ கர்ணத்தில் மகர ராசி திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் கடக லக்னத்தில் தனகரகனாகிய குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். கனிவும் கனவுகளும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, தனகரகனாகிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியையும் 3 மற்றும் 5ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அஷ்டமஸ்தானத்திலிருந்து குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். தனது சகோதரர்களால் முயற்சியில் வெற்றியடையும். சிலருக்கு லாட்டரி மூலம் அதிர்ஷ்டம் பெறும் வாய்ப்பும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சி வெற்றியடையும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதனால் வாகனங்களில் செல்லும் போது மிகவும் கவனம் தேவை. ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். மந்தத்தன்மையை கொடுப்பார் சனி பகவான். தடை தாமதங்களை கொடுப்பார். அனைத்தையும் சமாளித்து முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். வரவுகளுக்கு அதிகமாக செலவுகள் ஏற்படும். வீண் விரயங்கள் ஏற்படும். தூக்கமின்மை ஏற்படும். இதுவரையில் உங்களது மனம் பற்றற்ற விரக்தியில் இருந்தது. உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பதனால் மன அமைதியும் நிம்மதியும் வெற்றியையும் கொடுப்பார். சகோதர சகோதரிகள் ஆதரவை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உடனுக்குடன் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு மேலதிகாரிகளிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியும் நல்ல செய்தியையும் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகள் அடங்கி போவார்கள். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பங்குனி உத்திரத்தன்று முருகன் வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செல்வ செழிப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை சனிக்கிழமைகளில் வணங்கி வழிபாடு செய்யும்போது மனபயம் நீங்கும். மாணவர்கள் படிப்பில் நல்ல தேர்ச்சி பெறுவார்கள். உயர்கல்விக்கு முயற்சி செய்பவர்கள் உங்களது விருப்ப பாடப்பிரிவுகளை தேர்வு செய்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். பொதுவாக கன்னிராசி அன்பர்கள் எந்த ஒரு காரியங்களையும் நீங்கள் தொடங்கும் முன் விநாயகருக்கு தேங்காய் சிதறலை, அதாவது தேங்காய் உடைத்துவிட்டு அதன்பின் செல்லும் போது அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். உங்களது ஜனனகால ஜாதகத்தில் திசாபுத்திகள் நற்பலன்களை கொடுக்கும் போது இந்த கோச்சார பலன்கள் 80% நற்பலன்களையே கொடுக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.